வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை வெரைட்டி தான். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா நம்ம ரவா தோசை கோதுமை தோசைன்னு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆனியன் ஊத்தப்பம் சாஃப்டாக செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இது எல்லா வகையான சட்னியோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 ப்ரெட்டு எடுத்துருக்கிறேன். ப்ரெட்டை எடுத்துகிட்டு கோதுமை மாவு ப்ரெட்டு அப்படி இல்லைன்னா மைதா மாவு ப்ரெட்டு. நான் இன்றைக்கி கோதுமை மாவு ப்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். அதில் சைடில் இருக்கிற கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க, அது நமக்கு தேவைப்படாது. இப்போ இந்த ப்ரெட்டை நல்லா பிச்சு அந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதை பிச்சு போட்டாச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, நைஸாக இருக்கிற ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை இல்லை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துருக்கிறேன். இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத நல்லா திக்காக இருக்கிற தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ப்ரெட்டுலேயும் உப்பு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது ஊறணும், அதுக்காக இதை பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை ஊறணும். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா நல்லா நம்ம போட்டிருக்கிற ரவை ஊறி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருந்தது ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சோன்னா இந்த மாதிரி இருக்குது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதிலையே அலம்பி ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தோசை ஊற்றுற மாவு தயாராகிடுச்சு. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தால் மட்டும்தான் சாஃப்டாக வரும் ஊத்தப்பம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை நைஸாக ஊற்றுனா மொறுமொறுப்பாலாம் வராது. தோசை மெத்துன்னு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஊத்தப்பம் அளவுக்கு நம்ம மாவை ஊற்றிட்டு இதுக்கு மேலே வெங்காயம், கேரட், அதே மாதிரி நீங்கள் முட்டைக்கோஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கிறேன். தேவைக்கேற்ற அளவுக்கு எண்ணெய், நெய், பட்டர் எது வேணால் சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரமாக வெந்துடும் நார்மல் தோசை விட. ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடை திருப்பிக்கோங்க. மிதமான தீயிலே தோசையை வேக வைங்க, ஏன்னா சட்டுன்னு உங்களுக்கு செவந்து வந்துடும். இப்போ ஒரு சைடு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட வேண்டியதான். வெங்காயமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா தோசையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. இதுக்கு நான் செஞ்சுருக்க அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 7 தோசை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை எல்லா வகையான சாம்பார், குருமா, சட்னியோடு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பிரெட் ஊத்தப்பத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.